தொடர்ச்சியாக உம்தத்துல் அஹ்காமுடைய ஹதீஸ் புத்தகத்தின் வாயிலாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய மார்க்க சட்டங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில இன்றைய தினத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் தொழுகை சம்பந்தப்பட்ட பாடங்களை பார்ப்போம். முதலாவது, எந்த ஒரு ஃபிக்ஹ் புத்தகமாக இருந்தாலும் ஆரம்பத்திலே தூய்மை சம்பந்தப்பட்ட பாடம் இருக்கும். இத்தனை நாட்கள் நாம இந்த தூய்மை சம்பந்தப்பட்ட பாடங்கள் தான் பார்த்தோம். முதலாவது, உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வது, அதுதான் நம்ம அகீதா அப்படின்னு சொல்றோம். இரண்டாவது, நம்முடைய உடல், உடை, இடம், இதை மூன்றையும் நஜீஸிலிருந்து நாம் சுத்தப்படுத்த வேண்டும். அப்ப எதெல்லாம் நஜீஸ் என்பதை தெரிந்து கொண்டால், இதை எப்படியெல்லாம் சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அந்த இடங்களை, அந்த பொருட்களை அல்லது நம்முடைய உடலை சுத்தமாக நம்மால் வைத்துக் கொள்ள முடியும் என்பதற்காக எல்லா இடங்கள்லையும் அறிஞர்கள் முதலாவது தூய்மையினுடைய பாடத்தை கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில நம்ம தூய்மையை பற்றியான எல்லா விதமான விவரங்களையும் நாம் பார்த்து விட்டோம். உது செய்யக்கூடிய முறையை நம்ம பார்த்துட்டோம். குளிக்கக்கூடிய முறையை நம்ம பார்த்து விட்டோம். அதை தொடர்ந்து நம்ம பார்க்க இருப்பது தொழுகை சம்பந்தப்பட்ட பாடம். ஏன்னா ஒரு மனிதர் தூய்மை ஆகிட்டாரு, அவருடைய உடல் தூய்மையாகி விட்டது, அவருடைய இருக்கக்கூடிய இடம் தூய்மையாகிவிட்டது, ஆடை தூய்மையாகிவிட்டதுன்னு சொன்னா அடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்க வேண்டும். அல்லாஹ்வை வணங்குவதிலேயே ஒரு மனிதனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா அவனுடைய தொழுகை மட்டும்தான். ஏன்னா ஒரு நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஐவேளை அந்த தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான். அப்ப அன்றாடம் ஒரு மனிதன் தன்னுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்கு சுத்தம் என்பது முக்கியம். அப்ப ஒரு மனிதன் சுத்தமாகி விட்டார்னா அடுத்து அவன் தொழுகைக்கு தயாராகி விடுகிறான் என்று பொருள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகை என்ற இந்த இபாதத்தை நமக்கு பிரத்யேகமாக வழங்கி இருக்கிறான். அப்ப இதற்கு ஒரு முன்னூட்டமாக தொழுகை சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நாம் இந்த இடத்துல தெரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜ், இஸ்ராவுடைய பயணத்துல மேல்வானத்திற்கு கொண்டு சென்று அந்த இடத்துல அவர்களுக்கு கடமையாக்குகிறான். ஆரம்பத்தில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு 50 வேளை தொழுகையை கடமையாக்குறான். பிறகு அவர்கள் அல்லாஹ்விடத்துல அந்த கடமையை வாங்கிவிட்டு திருப்பி வரும் பொழுது வர வழியில் அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா அந்த இடத்துல வைத்து அல்லாஹு தஆலா வந்து என்ன பேசினா அப்படின்னு சொல்லி கேட்க வைத்து அந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, 50 வேளை தொழுகை எல்லாம் உன்னுடைய சமுதாயத்தினர் தாங்க மாட்டாங்க, அதனால அல்லாஹ்விடத்துல போய் குறைக்க சொல்லிட்டு வா, ஏன்னா நான் பனு இஸ்ராயல்கிட்ட பல விதமா அனுபவிச்சிருக்கிறேன் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்முடைய யதார்த்தத்தை சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி அனுப்புறாங்க. இந்த இடத்துல நம்ம மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மறுப்பையும் சொன்னாம என்ன பண்ணிட்டாங்க, அதை ஏற்றுக்கொண்டு வந்துட்டாங்க. அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பூர்ண உபூதியத், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டுப்பாடை காட்டுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு எந்த அளவு கட்டுப்பட்டு இருக்காங்கன்றதை காட்டுது. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களையும் யோசிக்கிறாங்க, நம்மளையும் யோசிக்கிறாங்க. அப்ப நம்மளை யோசிச்சு சொல்றாங்க 50 வேளை தொழுகை இந்த சமுதாயம் அது தாங்காது, செய்ய மாட்டாங்க, அதனால போய் அல்லாஹ் இடத்துல குறைச்சிட்டு வான்னு சொல்லி அனுப்புறாங்க. எப்படி 10 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பண்றாங்க, போய் குறைத்து வந்துட்டு இறுதியாக ஐவேளை தொழுகை வந்த போது கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, இந்த ஐவேளை தொழுகையும் உன்னுடைய சமுதாயத்தினர் தாங்க மாட்டாங்க, தொழுக மாட்டாங்க, இன்னும் போய் நீங்க குறைச்சிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு மேல என்னுடைய இறைவனிடத்துல கேட்பதற்கு எனக்கு வெக்கமா இருக்குது, ஒரு சங்கோஜமா இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்குது. அல்லாஹ் சொல்றான், 50 வேளை தொழுகை 5 வேளையாக மாத்தி இருந்தாலுமே 50 வேளைக்கான கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பதா சொல்லி காமிக்கிறான். அப்ப 50 வேளை நம்ம தொழுதால் என்ன மாதிரியான கூலிகள் கிடைக்குமோ, என்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்குமோ, அந்த எல்லா விதமான செயல்பாடுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 5 வேளை தொழுகையை சரியான முறையில நிறைவேற்றினான்னா கண்டிப்பாக இதற்கான கூலியை கொடுப்பான். இஸ்ரா மிஅராஜ் பயணத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையை கடமையாக்கிறான்னு பாக்குறோம். இது மக்காவுடைய காலகட்டத்திலே, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் போவதற்கு முன்னாடியே மக்காவில் இருக்கும்போது இது கடமையாக்கப்பட்டது. இந்த இஸ்ரா மிஅராஜ் எப்ப நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள்ல அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கு. ஹிஜ்ரத் போவதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னா அல்லது 5 ஆண்டுகளுக்கு முன்னா என்றது கருத்து வேறுபாடுக்கான விஷயம். ஆனா இஸ்ரா மிஅராஜ்ல தொழுகை கடமையாக்கப்பட்டது என்பது மிக உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். அடுத்து இரண்டாவது, அல்லாஹ் தஆலா ஆரம்பத்துல இந்த தொழுகையை கடமையாக்கும் பொழுது 2 ரக்காத்துகளை தான் கடமையாக்கியிருந்தான். பஹர் 2 ரக்காத்து, ஃபஜ்ர் 2 ரக்காத்து, அசர் 2 ரக்காத்து, இஷா 2 ரக்காத்து, மக்ரிப் மட்டும்தான் 3 ரக்காத்துகளா இருந்தது. ஆரம்ப கட்டத்துல எல்லா தொழுகையும் 2 ரக்காத்து மட்டும்தான் இருந்தது. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்ததற்கு பிறகு அந்த 2 ரக்காத்தானது
சில இடங்கள்ல வந்து 4 ரக்காத்தா உயர்த்தப்பட்டது. பொஹர்னுடைய தொழுகை 4ஆக, அசரனுடைய தொழுகை 4ஆக, இஷாவுடைய தொழுகை 4ஆகவே இருந்தது. மகரீபினுடைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும் அது இருந்ததுபடியே அல்லாஹ் தஆலா அமைத்து விட்டான். காரணம், ஒரு கட்டத்துக்கு மேலாக முஸ்லிம்கள் ஒரு நிலையான ஒரு இடத்தை அடைந்தது பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கான தொழுகைக்கான ரக்காத்தையும் கூட்டி விட்டான். ஆனால் இன்று வரைக்கும் கூட அதனாலதான் நம்ம பிரயாணத்துல 2 ரக்காத்தை தொழுகிறோம். காரணம், ஆரம்ப கட்டத்துல முஸ்லிம்களுக்கு அது சிரமமாக இருந்ததுனால அல்லாஹ் தஆலா 2 ரக்காத்தை வச்சிருந்தான். அந்த எல்லா தொழுகைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சலுகை கொடுத்திருந்தான். துஹருக்கு 2 ரக்காத்து, அசருக்கு 2 ரக்காத்து, இஷாவுக்கு 2 ரக்காத்து. அதனாலதான் இன்று வரைக்கும் பிரயாணத்தில் நாம போகும்போது கூட துஹருக்கு நம்ம சுருக்கி தொழுவதாக 2 ரக்காத்து தொழுகிறோம், அசருக்கு சுருக்கி தொழுவதாக இருந்தா 2 ரக்காத்து தொழுகிறோம், இஷாவுக்கு சுருக்கி தொழுவதாக இருந்தா 2 ரக்காத்து தொழுகிறோம். ஆனால் மக்ரீபுக்கும் சரி ஃபஜ்ருக்கும் சரி அந்த இரண்டுக்குமே முழுமையாக தொழுகிறோம். 2 ரக்காயத்து ஃபஜ்ருக்கு, 3 ரக்காயத்து மக்ரிபுக்கு நம்ம தொழுகிறோம். இந்த தொழுகையை பொறுத்தளவுல இந்த தொழுகை என்பது தொழுகையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்றதுக்கு அறிஞர்கள் பலவிதமான விளக்கங்கள் சொல்றாங்க. ஒன்று, தொழுகையினுடைய அர்த்தம், தொழுகை அஸ்ஸலா என்பதற்கான அர்த்தம். அஸ்ஸலா அப்படின்னு சொன்னா துஆ அப்படின்றது பொருள். இறைவேணத்துல நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனை. நம்ம தொழுகையில் நின்று கொண்டிருக்கும் போது அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தக்பீர் கட்டினதுல ஆரம்பிச்சு அல்லாஹும்ம பாயித் பைனி ஓதுனாலும் அதுவும் துஆ தான். இறைவா என்னுடைய பாவங்களை நீக்கி வச்சிரு, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை என்னை செலுத்திரு. மறுபடியும் ருக்குவுக்கு போனாலும் அந்த இடத்துல என்ன பண்றோம், நம்ம அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கிறோம். சஜிதாவுக்கு போனாலும் அந்த இடத்துல அல்லாஹ்வுக்கு துஆ கேட்கிறோம். தஷஹூத்ல இருந்தாலும் அத்தஹியாத்துல உட்கார்ந்தும் அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கிறோம். அப்ப நீங்க தொழுகையை முழுக்க நீங்க எடுத்துக்கொண்டாலும் முழுக்க திக்ர்களும் துஆக்களும் தான். அதே போன்று ஸலா அப்படின்ற வார்த்தை வந்து சிலத் அப்படின்ற வார்த்தையில தான் வந்தது. அதாவது சிலத் அப்படின்னு சொன்னா ஒரு ரிலேஷன் அப்படின்னு அர்த்தம். அடியானுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன் தான் இந்த தொழுகை. அல்லாஹு தாலாவோடு நம்ம செய்யக்கூடிய தொடர்பு, நாம் வைக்கக்கூடிய உறவு இந்த தொழுகையின் மூலமாக தான் நிறைவேறும். அதனாலதான் பல அறிஞர்கள் யாரெல்லாம் இந்த தொழுகையை விட்டு விடுகிறானோ அவனுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லா ஹவ்வ ஃபில் இஸ்லாமி மன் தரக்க ஸலா. யாரு தொழுகையை விட்டு விட்டாரோ அவருக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இஸ்லாத்து அவருக்கு ஒரு பங்கும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன அர்த்தம், இஸ்லாத்துக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாது, அவர் மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டார், அவர் காஃபிர் ஆயிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸும் இருக்குது, இன்ன பைன ரஜ்லி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்க்கு ஸலா. ஒரு மனிதனுக்கும் ஷிர்க்குக்கும் குஃப்ருக்கும் மத்தியில தடையாக இருப்பது தொழுகைதான். எப்பொழுது தொழுகை விழுந்து விட்டதோ அப்ப அவனுக்கும் தொழுகை, அதாவது இந்த ஷிர்க்குக்கும் குஃப்ருக்கும் தொடர்பு ஏற்பட்டு விடும். அப்ப 2 பேத்துக்கும் தடையா இருக்கிறது தொழுகை. தொழுகை என்பது விழுந்துருச்சு, தொழுகை இல்லாம போயிருச்சு அப்படின்னா அவன் ஷிர்கோடும் குஃபரோடு சம்பந்தப்பட்டு விடுவான். அப்ப ஒரு மனிதன் தொழுகாம விட்டுட்டாரு, முழுக்க அவர் தொழுகிறதே இல்லை அப்படின்னா அவர் காஃபிர் என்று சொல்லி அறிஞர்கள் முத்திரை குத்திட்டாங்க. அப்படி காஃபிர் ஆயிட்டான்னு சொன்னா அவனை முஸ்லீமுடைய மக்பரால அடக்கக்கூடாது, அவன் இடத்துல திருமண பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது, அவன் திருமணம் செய்தலாம் திருமணம் செல்லாம போயிடும், அவனுடைய சொத்துக்கள் எதுவுமே வந்து அவருடைய வாரிசுக்கு போகாது, அவருடைய வாரிசுதாரர்ல யாராவது இறந்துட்டாலும் இவனுக்கு சொத்து வராதுன்னு சொல்லி அதை தொடர்ச்சியா பலவிதமான தண்டனைகளை சொல்லி இருக்கிறாங்கன்றது பாக்குறோம். அப்ப இஸ்லாமிய சமுதாயத்தில் அவனை ஏற்றுக்கொள்வதே கிடையாது அப்படின்றது நம்ம பாக்குறோம். இப்படி பலவிதமான அறிஞர்கள் இதை தொழுகையை முழுமையாக ஒருவேளை கூட தொழுகாம இருக்கிறவரை காஃபிர் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறார். அது சில சந்தர்ப்பங்கள்ல அவர் ஜும்மா தொழுதாலும் சரி, அல்லது வருடத்துக்கு ஒரு முறையோ அல்லது இருமுறையோ அவர் ஈதினுடைய தொழுகையை தொழுந்தாலும் சரி அவர் காஃபிர் தான் அப்படின்றதுல அறிஞர்கள் உறுதியா இருக்கிறான்னு பாக்குறோம். வேறு சில அறிஞர்கள் இல்லை என்ற கருத்திலும் இருக்கிறாங்க. இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் மிக தெளிவாக இருக்கிறது. இன்ன பைன ரஜ்லி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்க்கு ஸலா. ஒரு மனிதனுக்கும் ஷிர்க் குஃப்ருக்கும் மத்தியில இருக்கிறது தொழுகையை விடுறதுதான் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆக இந்த தொழுகையை எவர் விடுகிறாரோ கண்டிப்பாக அவருக்கு இஸ்லாத்துல எந்த விதமான நன்மையும் கிடைக்க போறது இல்லை. இப்ப தொழுகையை விட்டு தொழக்கூடியவர் மிகப்பெரிய பாவங்களை செய்கிறார். தொழக்கூடியவர் மிகப்பெரிய பாவங்களை செய்கிறார் அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ளணும். தொழுகையை அதனுடைய உரிய நேரத்துல சரியான விதத்துல தொழுகைக்குண்டான ருக்குன்களோட அதனுடைய வாஜிபாத்துகளோட சரியான முறையில இறைவனுக்காக தொழக்கூடிய தொழுகை தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அதுதான் நமக்கு கூலி கிடைக்கும். அப்படி தொழப்படாத எந்த தொழுகையாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா சொல்வதை போன்று வைலுல்லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹுன் அல்லதீனஹும் யுராவுன் வ யம்னஊனல் மாஊன். தொழுகையாளிகளுக்கு கேடுதான், அவர்கள் தங்களுடைய தொழுகையை விட்டும் பொடும்போக்காக இருப்பாங்க, அவர்கள் மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுவார்கள், அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களை கூட ஓசி கொடுக்கறத மறுத்துருவாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றானே, அந்த மாதிரியான நிலைமைக்கு அல்லாஹ் கொள்ளும். ஆக தொழுகை என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. நம்முடைய உள்ளத்தையும் மாற்றதும் நம்முடைய உடலையும் மாற்றும், நம்முடைய நடவடிக்கைகள் முழுக்க மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. இந்த தொழுகையை நாம சீர் செய்து கொண்டாலே நம்முடைய வாழ்க்கை எல்லா விதத்திலும் சீராகிடும். தொழுகைகளை கோட்டை விட்டா
எல்லா விஷயத்தையும் நாம் கோட்டை விட்டு விடுவோம். அதனால தொழுகை எவ்வாறு தொழுக வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு சொல்லக்கூடிய சிறப்புகள் என்ன, ஜமாத்தினுடைய தொழுகையினுடைய சிறப்புகள் என்ன, தனிப்பட்ட ரீதியில ஒரு மனிதர் தொழுகும் போது எதை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் தொடர்ச்சியா பார்ப்போம். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.